மலேசியாவில் தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு தேவையான உரிமத்தை பெறும் முயற்சியில் டெலிகிராம், வீசேட் ஆகிய 2 சமூக ஊடகங்கள் இறங்கியுள்ளன. அவற்றின் கடப்பாட்டை பாராட்டுவதாக கூறிய மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையமான MCMC, தேவைப்படும் நிபந்தனைகளை இந்த இடைப்பட்ட காலத்திலேயே அவை பூர்த்தி செய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்தது. ஜனவரி 1 முதல் அமலுக்கு வரவுள்ள அப்புதிய விதிமுறையானது இணைய பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கத்தை கொண்டது. அதோடு பயனீட்டாளர்களையும் பாதுகாத்து சமூக ஊடக சேவை வழங்குநர்களுக்கு எதிரான மேலாண்மையை வலுப்படுத்தவும் அவ்வுரிமம் பயன்படும் என MCMC விளக்கியது. குறிப்பாக சிறார்கள் மற்றும் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய தரப்பினரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை சமூக ஊடகங்களை ஏற்க வைப்பதை அந்த உரிமம் உறுதி செய்யும். பாதுகாப்பான இணையம், சிறந்த பயனர் அனுபவம், ஆபத்தான உள்ளடக்கத்தில் இருந்து பாதுகாப்பு என இதன் மூலம் மலேசியர்கள் நன்மை அடைவர். எனவே சமூக ஊடக சேவை வழங்குநர்கள் வரும் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் உரிமத்துக்கு விண்ணப்பிக்குமாறு MCMC கேட்டுக்கொண்டது. நாட்டில் குறைந்தது 8 மில்லியன் பயனர்களை வைத்திருக்கும் சமூக ஊடகங்கள் வரும் ஜனவரி முதல் கட்டாயம் உரிமத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும். ஜோர் சிங்கப்பூர் மக்களே, மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பெற்ற கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் குளோபல் பாலிவுட் பஜார் 25 29 டிசம்பர் வரை தாசிக் சென்ட்ரல், ஸ்கூடாய், ஜோஹர் பாரு, ஜோஹரில் பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். மலாயா பல்கலைக்கழக வளாகத்தில் பூனைகள் இறந்து கிடந்த சம்பவம் தொடர்பான விசாரணையில் போலீசார் சுயேட்சை பிராணி மீட்பாளரின் வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளனர். ஷீமா அரீஸ் இன்று காலை 10 மணிக்கு பிரிக்ஃபீல்ட்ஸ் போலீஸ் தலைமையகத்திற்கு வாக்குமூலம் அளிக்க அழைக்கப்பட்டிருந்தார். சுமார் 1.5 மணி நேரங்களாக வாக்குமூலம் அளித்த ஷீமா, இறந்து போன பூனைகள் மனிதரால் துன்புறுத்தப்பட்டனவே ஒழிய தெருநாய்களால் அல்ல என்ற தனது நிலைப்பாட்டை மறு உறுதிப்படுத்தினார். தம்மிடம் கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் ஷீமா நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து பதிலளித்ததாக அவரின் வழக்கறிஞர் ராஜேஷ் நாகராஜன் FMTயிடம் கூறினார். டிசம்பர் 12, 16ஆம் தேதிகளில் மலாயா பல்கலைக்கழக வர்த்தக பொருளாதார புலத்தில் 2 பூனைகள் மடிந்து கிடந்தன. இதையடுத்து டிசம்பர் 17ஆம் தேதி மாணவர் அமைப்பு சார்பில் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. பின்னர் அங்கு வெவ்வேறு இடங்களில் 4 பூனைகள் மர்மமான முறையில் இறந்து கிடந்ததாக கூறி டிசம்பர் 20ஆம் தேதி இன்னொரு புகார் செய்யப்பட்டது. அப்பகுதியில் சுற்றித் திரியும் நாய்கள் தாக்கியதில் அப்பூனைகள் கொல்லப்பட்டிருக்கலாம் என போலீஸ் கூறியிருந்த நிலையில் அதனை மறுத்த ஷீமா மறு விசாரணை வேண்டுமென கோரியிருந்தார். தனியார் கால்நடை கிளினிக்கில் மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனையில் ஒரு பூனையின் மரணத்திற்கு கூர்மையான ஆயுதம் காரணமாக இருந்திருக்கலாம் என கூறப்பட்டதை ஷீமா சுட்டிக்காட்டினார். இன்னொரு பூனையின் கால்கள் துண்டிக்கப்பட்டிருந்ததையும் அவர் சுட்டிக்காட்டிய நிலையில் போலீசார் புதிய விசாரணையை தொடங்கியுள்ளனர். KLIA விமான நிலைய பகுதியில் நாட்டிற்குள் நுழைவதை தவிர்ப்பதற்காக வேண்டுமென்றே சுற்றித் திரியும் வெளிநாட்டினரை குடிநுழைவுத்துறை கண்டறிந்துள்ளது. அவர்கள் நாட்டிற்குள் நுழைவதற்கு கொண்டு செல்லும் முகவர் என நம்பப்படுபவர்களுக்காக காத்திருக்கும் பொருட்டு வெளிநாட்டினர் விமானம் புறப்படும் முனையத்தில் காத்திருப்பதை காண முடிவதாக குடிநுழைவுத்துறையின் டிக்டாக்கில் காண முடிகிறது. சிலர் அந்த பகுதியில் பல நாட்களாக காத்திருக்கின்றனர். குறிப்பிட்ட சில இடங்களுக்கு தாங்கள் செல்ல முடியும் என்ற தோற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் அவர்களின் செயல்பாடு உள்ளதாக கூறப்படுகிறது. விமானத்தில் இருந்து தரை இறங்கியவுடன் அவர்கள் குடிநுழைவுத்துறையின் பரிசோதனை முகப்பிடங்களுக்கு செல்ல வேண்டும் என KLIA 1வது முனையத்தின் செயல் நடவடிக்கை கட்டுப்பாட்டின் துணைத் தலைவர் சுரேஷ் நடராஜா தெரிவித்தார். ஆனால் அவர்கள் ஸ்தாபாக்கில் 1 பாட்டில் தண்ணீர் வாங்கி ஒன்றாக அமர்ந்து கொள்கின்றனர். நாங்கள் மேற்கொண்ட பரிசோதனைக்கு பின் சந்தேகத்திற்குரியவர்களை கைது செய்தோம். சிலர் பரிசோதனையை தவிர்ப்பதற்காக இந்த குற்றங்களில் ஈடுபட்டுள்ளது தெரிய வந்தது என்றும் அவர் கூறினார். அவர்களின் விமானம் மற்றும் விசா தகவல்களை ஒவ்வொன்றாக சரிபார்ப்போம். அந்த நடவடிக்கை முடிந்த பின் NTL எனப்படும் நுழைவு மறுப்பு அறிவிப்பை வெளியிட கண்காணிப்பு பிரிவு பரிந்துரைக்கும். மேலும் அவர்கள் சொந்த நாட்டிற்கு திரும்பி அனுப்பப்படுவார்கள் என நடராஜா தெரிவித்தார். இதனிடையே பயணிகள் வருகை பகுதியை சுற்றி 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும், குறிப்பாக வங்கதேசம் மற்றும் மியான்மரில் இருந்து சந்தேகப்படும்படியாக தோன்றிய வெளிநாட்டவர்களை கவனமாக பரிசோதிக்கப்படுவார்கள் என குடிநுழைவுத்துறையின் தலைமை இயக்குனர் டத்தோ ஜக்காரியா ஷாபான் கூறினார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். காஜாங்கில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் கழிவறை கதவு பழுதடைந்ததால்
ஜன்னல் வழியாக வெளியேற முயன்றபோது 33வது மாடியில் இருந்து தவறி விழுந்ததாக நம்பப்படும் வெளிநாட்டு மாணவி ஒருவர் இறந்து கிடந்தார். 19 வயதான பாதிக்கப்பட்ட பெண் ஒரு பொது பல்கலைக்கழக மாணவி ஆவார். அந்த மாணவி அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் 12வது மாடியின் நடைபாதையில் இரத்த வெள்ளத்தில் பொதுமக்கள் கண்டதை தொடர்ந்து போலீசிற்கு தகவல் கொடுத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக மாலை மணி 6:34 அளவில் தங்களது தரப்பிற்கு அவசர அழைப்பு வந்ததாக காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் நஸ்ருன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு வந்த மருத்துவ குழுவினர் மேற்கொண்ட சோதனையில் அந்த மாணவி இறந்துவிட்டதை உறுதிப்படுத்தினர். போலீஸ் தடயவியல் அதிகாரிகளும் விசாரணைக்கு உதவும் பொருட்டு சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு சென்றனர். இன்று காலை 10 மணிக்கு சர்டாங் மருத்துவமனையில் நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையின் முடிவுகளின்படி உயரமான இடத்தில் இருந்து விழுந்ததில் ஏற்பட்ட பல்வேறு காயங்கள்தான் அவரது மரணத்திற்கு காரணம் என கண்டறியப்பட்டது. பாதுகாப்பற்ற கனரக வாகனங்கள் சாலையில் செல்வதை கண்காணிக்க அவற்றை புஷ்பாக்கும் எனப்படும் கணினிமயமாக்கப்பட்ட வாகன ஆய்வு மையத்தின் கடுமையான மேற்பார்வையின் கீழ் அவ்வப்போது சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். சாலை போக்குவரத்து துறையின் பாதுகாப்பு தரங்களுக்கு இணங்க தவறும் கனரக வாகனங்கள் மீது கூடுதலான அபராதம் மற்றும் கடுமையான நடவடிக்கை மூலம் அமலாக்க முயற்சிகளை இரட்டிப்பாக்க வேண்டுமென தேசிய தொழில் பாதுகாப்பு மற்றும் சுகாதார நிறுவனமான துணைத் தலைவர் மணிவண்ணன் கோவிந்த் கேட்டுக்கொண்டார். பாதுகாப்பற்ற வாகனங்கள் சாலையில் செல்வதை தடுக்க விரிவான கண்காணிப்பு மிகவும் முக்கியமானது என்று இன்று வெளியிட்ட அறிக்கையொன்றில் அவர் வலியுறுத்தினார். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 204வது கிலோமீட்டரில் 7 உயிரிழப்புகள் தொடர்பான பயங்கரமான விபத்து சோகம் குறித்து கருத்துரைத்த போது மணிவண்ணன் இதனை தெரிவித்தார். கனரக போக்குவரத்தை நடத்துவோர், குறிப்பாக டிராக் மற்றும் பேருந்து ஓட்டுநர்களுக்கு மிகவும் விரிவான தொடர்ச்சியான பாதுகாப்பு பயிற்சி திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். இந்த பயிற்சியில் கவனமாக வாகனம் ஓட்டுதல், சாலை சட்டங்களை பற்றிய புரிதல் மற்றும் முழுமையான பாதுகாப்பு கொள்கைகளை பயன்படுத்துவதற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். அதிக விழிப்புணர்வு மற்றும் ஒழுக்கம் இருந்தால் மட்டுமே விபத்துகளை குறைக்க முடியும். மேலும் இயந்திர கோளாறுகளை நேரடியாக கண்டறிய அனைத்து கனரக வாகனங்களிலும் டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் மற்றும் டெலிமெட்டிக் போன்ற அண்மைய தொழில்நுட்பத்தை கட்டாயமாக பயன்படுத்துவதும் பரிந்துரைக்கப்பட வேண்டும் என மணிவண்ணன் தெரிவித்தார். ஜோஹர் பத்துபாஹாட்டில் அமானுஷ்ய சடங்குகளை செய்வதற்காக ஊரார் வீட்டு கட்டடத்தில் அத்துமீறியதை கார் கழுவும் கடைப்பணியாளர் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டார். இதையடுத்து 24 வயது முகமது ஐகால் மெஸ்ரோல் எனும் அவ்விளைஞனுக்கு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் 3 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. டிசம்பர் 21ஆம் தேதி பத்துபஹாட் புக்கெட் பாசிரில் 66 வயது நிர்வாகிக்கு சொந்தமான கைவிடப்பட்ட கட்டடத்தில் அந்நபர் அத்துமீறியதாக குற்றச்சாட்டில் கூறப்பட்டது. இதையடுத்து அதிகபட்சம் 6 மாதங்கள் சிறை தண்டனை மற்றும் 3000 ரிங்கெட் அபராதம் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் 447வது பிரிவின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். எனினும் கைதான தேதியான டிசம்பர் 21ஆம் தேதி தொடங்கி அவ்விளைஞனுக்கு 3 மாதங்கள் சிறை தண்டனை வழங்குவதாக நீதிபதி அறிவித்தார்.